மற்றவர்களுக்காகவே அனைத்து விஷயங்களும் செய்ய காத்து குடிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025 சாரி 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீன ராசிக்காரர்களுக்கு பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்கன்ற மாரி என்ன மேடம் ஒரு பக்கம் பார்த்தா நல்லா இருக்குன்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தா உனக்கு 7.5 ஆரம்பிச்சிருச்சு, ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நீங்கன்றாங்க. எததான் நம்புறது? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி சொன்னா நாங்க எததான் நம்புறதுன்னா, எதையும் பார்க்காதீங்க அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா மீனராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் பார்த்து டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா? அதனால எனக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. ஸோ மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. என்னதான் 7.5 சனி நடந்தாலும், என்னாதான் ஜென்மச்சனி நடந்தாலும், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க ஒரே ஒரு விஷயம், ஜென்மச்சனியில ஜெயிக்காத மனிதன் எப்பயும் ஜெயிக்க மாட்டான். நெறைய பெரிய வளர்ச்சி அடைந்தவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க 7.5 சனியில தான் ஜெயிச்சிருப்பாங்க. சனி வருவதில் என்பது நம்மளை பக்குவப்படுத்துவதற்கும், நம்மளை சரி செய்வதற்கும், வாழ்வியலுடைய உண்மையான முகத்தை காட்டுவதற்கு மட்டும் தான். நெறைய மீனராசிக்காரங்க வாழ்க்கைய புரிஞ்சிருப்பீங்க. என்ன இந்த தடவ ஜென்மத்தில சனி வரும்போது என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள சனி உட்காந்துருப்பாரா, அவருடைய சுயரூபத்த காட்டுவாரு. ஸோ தேவையில்லாம அடுத்தவங்கள பார்த்து போட்டி பொறாமைய போட வைக்கும். நம்ம நல்லவங்களா இருந்திருப்போம் நேத்து வரைக்கும். அடுத்தவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஏக்கம் வரும். நான் பொறாமலாம் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அது ஏக்கம் தான். ஒரு மாரியான ஏக்கம் வரும். ஆ ஐயோ! நம்மளுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்ற மாரி எண்ணம் வரும். எதையாவது பண்ணி குறுக்கு சம்பாதிச்சிட மாட்றோமான்னு ஒரு தாட் வரும். இதெல்லாம் வந்ததுன்னா, அப்பயே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும். சரியா? இல்ல பெரிய ரப்பர வச்சு அழிச்சிடணும். அதுல போய் மாட்டிக்கிட்டோம்னா, அப்பதான் நம்மளுக்கு 7.5 மாட்டும். ஸோ நம்மளுடைய செயலும், நம்மளுடைய சிந்தனையும், நம்மளுடைய கவனமும் சரியாக இருக்கிற பட்சத்தில், மனசு தாங்க. மனம் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தானே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தானே நம்மளுக்கு 7.5 சனியா, இல்ல அண்ட சனியா, இல்ல இந்த சனியான்னு தீர்மானம் பண்றாங்க. இப்போ மனசுன்னு சொல்லக்கூடிய இடத்த தான் தீர்மானம். இப்ப லக்னத்துக்குள்ள சனி வரும்போது, சனியோட பாசிட்டிவிட்டிய நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு பிளானட்ட ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தான் பெஸ்ட்டா இல்லையா? சனி தான் தொழில்காரகன். சனி தான் ஆயுள் காரகன். சனி தான் கர்மா நிவர்த்தி செய்யக்கூடிய காரகன். சனி தான் பணத்த குடுக்கக்கூடிய காரகன். காலத்துக்கே பணத்த அவன் தான் குடுக்குறான்ற போது, சனிய போய் நீங்க தப்பா நினைக்கலாமா? சனிய புடிச்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணும்? வேலை அதிகரிக்கும். தேவையில்லாம சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். சோம்பலாவே இருக்கும். அலுத்து அப்படியே ஒரு மாரி எல்லாத்துக்கும் அலுத்துக்கும். ஒரு எந்திரிச்சு போய் இந்த சுவிட்ச போடு அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முனங்கிட்டே எந்திரிச்சாங்கன்னா, அந்த வீட்ல மீனராசிக்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு எந்திரிச்சு ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ அலுப்பா இருக்கும். இதெல்லாம் உங்க பிரச்சனை இல்ல. நீங்க நல்லவங்க தான். மிஸ்டர் சனியோட பிரச்சனை. ஓகேவா? அதனால வீட்ல இருக்கவங்க மீனராசிக்காரங்கள திட்டக்கூடாது. ஸோ மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ இதெல்லாம் இருக்கும்னா என்ன பண்ணணும்? இதுலருந்து வெளில வரணும். இப்ப நெறைய நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். நெறைய நடக்கணும். கோவில்ல போய் நடக்கணும். நெறைய முடியும்னா பாத யாத்திரை போக முடியும்னா, பாத யாத்திரை போயிட்டு வாங்க. இல்லையா, உங்க வீட்டுக்குள்ளேயே நடையா நடங்க. காலையில எப்படியும் விரயம் பண்ணணும். 12ஆம் இடத்துல ராகு உட்காந்து விரயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க உங்க உடம்ப விரயம் பண்ணிட்டீங்கன்னா, காசு தப்பிச்சுக்கும். ஸோ காசு கல்லாப்பெட்டி நெறையணும்னா, ஹெல்த்த விரயம் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்க என்னதான் 40 கிலோவா இருந்தாலும் பரவால்ல. இன்னொரு 4 கிலோ குறைஞ்சா தப்பில்ல இந்த வருஷம். அதனால நம்ப பாடி பில்டிங்லாம் ஆக வேணாம். நடையா நடந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டால் போதும். ஏன்னா, இப்ப முதுகு வலி, பல்லு வலி, கண்ணு வலி எட்டு பாக்கும். கண்டிப்பா. ஏன்னா, கண்ண இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட், பல்ல இண்டிகேட் கூடிய பிளானட்லாம் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து சூப்பரா கும்மி அடிச்சிட்டு இருக்கு. ஸோ, அதனால கண்டிப்பாக பல்லு, கண்ணு சம்மந்தப்பட்டு, முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் எட்டி பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு. உடனே போய் டாக்டர பார்த்துட்டு வந்துருங்க. தள்ளி போட்டீங்கன்னா, பெரிய செலவுல கொண்டு போய் உட்கார வச்சுரும். அதே மாரி நெறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். டிரான்சிட் கிடைக்கும். இதுவா, அதுவான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு கன்ஃப்யூஷன் வரும். மட்டும் சொல்றேன். உங்கனால இந்த தொழிலை வைத்துக்கொண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரவழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையும், தைரியமும், மன உறுதியும், பண வசதியும் இருக்குமேயானால், அதுக்குள்ள இறங்குங்க. இல்லாட்டி இருக்கிற வேலைய பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா, டக்குன்னு பேப்பர் போட வச்சுரும். இவன்லாம் பெரிய ஆளா? எனக்கெல்லாம் முடியாதான்ற மாரி அந்த சனி சும்மா விட மாட்டாரு. உங்கள அப்படியே ஷேக் பண்ணுவாரு. தூக்கி போட்டு வெல்ல பார்ப்போம் வா. ஏன்னா எப்பயுமே இந்த கௌரவத்த கட்டிட்டு அழுகுறது இந்த மீன ராசி, தனுசு ராசியும் தான். அதனால என்ன அப்படி சொல்ட்டான், இப்படி சொல்ட்டான்ற மாரி கொஞ்சம் தூக்கி போட்டு வந்துட்டு, அப்புறம் நம்ம உட்காந்து வம்புல மாட்டிக்குவோம் இல்லையா? அதனால கொஞ்சம் வேலை பார்க்கிற இடத்தில் நிதானமே பிரதானம். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பஞ்சாயத்தெல்லாம் எட்டி பார்ப்போம். இதுவரைக்கும் நல்லவங்களா தெரிஞ்ச நம்ம திடீர்னு எதிரியா தெரிவோம். நான் தான் சொல்ட்டேனே அது உங்க பிரச்சனை இல்ல, சனியோட பிரச்சனைன்னு. அதனால சனிட்ட போய் சண்டைலாம் போட முடியாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். இதுதான் உன் கர்மன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம போய் பதிலும் பேச முடியாது. அதனால என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஸோ 7 சனிய அனுபவிச்சுட்டு பேசாம போயிடணும். இந்த தடவ பயமுறுத்தலாம் சொல்லல. நான் திரும்பவும் சொல்றேன். வேலை, தொழில், பணம் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றி யாருக்கு காத்திருக்குன்னா, இந்த தடவ மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் சத்தியமா காத்திருக்கு. இந்த 12 ராசியில நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். மீன ராசிக்காரங்க ஜாக்பாட்.
5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரப் போறாரு. கேந்திரம் ஏறி இருக்காரு. 4ஆம் இடத்துல கேந்திரத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரப் போறாரு. இத தாண்டி ஒரு பெரிய பாக்கியம் யாருக்காவது இருக்குமா? யாருக்குமே இருக்காது. மத்த ராசிக்காரங்கலாம் கேட்டு பாருங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்ற அளவுக்கு போயிடும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ விழிப்புணர்வோடு நடைபோட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. தயவு செஞ்சு நட்பு வட்டம் நட்பாகவே இருக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும். குடுத்து வாங்குறதுல கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில மாட்டிக்காம இருங்க. கடன் அப்படின்றது யாருக்கும் குடுத்தீங்கன்னா திரும்ப வராது. அதனால திரும்ப வராதுன்னு நெனச்சுட்டு கடன் குடுங்க. திரும்ப வரும்னு நெனச்சுட்டு குடுத்தீங்கன்னா வராது. அதே மாரி மேனிபுலேட் பண்ண வருவாங்க. 1க்கு 2 உங்கள வந்து ஏமாத்தி பணம் பறிக்க வருவார்கள். வேண்டாம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு தோணும். ஜாதகம் நல்லா இருக்கா? பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது, நம்மளுக்கு ஜாதகம் நல்லா இருந்து டைம் வரும்போது நம்ம விட்டுறக்கூடாது. அதனால 1க்கு 2 தடவ உங்க சுய ஜாதகத்த அலசி ஆராய்ஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சில வேலைகள் மேற்கொள்ளுங்கள். இல்லாட்டி இருக்கிற வேலையை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. நெறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தெய்வ கடாட்சம் கிடைக்கப் போகிறது. நெறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்து அதிபதி போயிட்டு அங்க உட்கார்ந்திருக்கனால, நெறைய மலை சார்ந்த இடத்தின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். நெறைய திடீர்னு என்னதான் 7 நடந்தாலும் நான் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊட்டிக்கு போனேன், கொடைக்கானல் போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க இந்த தடவ. மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நண்பர்களோட போய் சுத்திட்டு வருவீங்க. அதன் மூலமாக ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. மீனராசிக்காரருக்கு ஒண்ணும் நெகட்டிவான பலனே எதுவுமே இல்ல. நீங்க கவனமா நடந்துக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அவ்வளோதான். 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமரும்போது, ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வேற மாரியான பிள்ளைகள் மூலமாக பெருமை எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் எட்டி பார்க்கும். பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஸ்கூல் மாத்தணும்னு தோணும். வீடு மாத்தணும்னு தோணும். 5ஆம் இடம் எல்லாமே வந்து நம்பளுக்காக பண்ணிக்கிறது. உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழுக்காக சில விஷயத்த பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணுவீங்க. உங்களுக்கு மாற்றம் கிடைக்கணும்னு சில விஷயத்த பண்ணுவீங்க. என்ன பத்தி பணம் ஒரு ரூ. 10 குடுத்து அடுத்தவங்கள வைப்பீங்க. அது விரயம் தானே. இந்த மாரியான சில செலவுகள்லாம் நடக்கும். ஆனா, அதற்கான வாய்ப்புகளும் நடக்கும். நெறைய மீனராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. மத்தபடி எல்லாமே நல்லது. ஹெல்த் வைஸ் குடும்பத்தோட முடியலன்ற மாரியான வார்த்தைகள் எட்டி பார்க்கலாம். உடல்நிலையில் மிகுந்த ஆரோக்கியம் தேவை. சுகஸ்தானத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். அதுவும் வக்ரமா இருக்காரு. கண்டிப்பாக முயற்சி பண்ணக்கூடிய இடத்திலும், சுகத்திலும் 1க்கு 2 தடவ கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். முதல் ஒரு 3 மாதங்கள் ஆரோக்கியத்தில் கவனம். மூச்சு விடுறதுல பிரச்சனை, பிரீத் பண்றதுல பிரச்சனை. எல்லாருக்கும் தான் சளி பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் நெபுலைசர் வைக்கிற மாரியான அமைப்பு கொண்டு வந்து விடும். அதனால டாக்டர பார்த்துக்கங்க. நீங்களா மருத்துவம் மேற்கொள்ளாதீர்கள். இது மட்டும் தான் முதல் 3 மாதங்கள் அட்வைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ஓகே. படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்க வித்யாஸ்தானம் மேலோங்க போகுது. படிக்கிற மீனராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. அது என்ன வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது 5ஆம் இடம் வித்யாஸ்தானம். வித்யாஸ்தானத்துல போய் பார்க்கலாம். மீனராசிக்கார குழந்தைங்களுக்கு இந்த தடவ ஜாக்பாட். மீனராசிக்கார குழந்தைங்களுக்கு அல்டிமேட். எப்பயுமே இந்த பலன் சொல்லும்போது, சனி எத்தனாம் சுற்றுன்றதை பொறுத்து சில பலன் சொல்லுவாரு. அது மாரி நீங்க 20 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆ நீங்க என்னதான் வந்துட்டு அ ப்ரப்போஸே பண்ணியிருந்தாலும், அது உடனே கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். நல்லதா போலதான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த நேரத்தில கல்யாணம் பண்றத கொஞ்சம் நிதானிச்சுட்டு, வீட்ட ஒரு தடவ விசாரிச்சுட்டு, அந்த இடம்லாம் சரியான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இல்லாட்டி அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைய உண்டாக்கி விட்டுடும். 40 வயது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. 40 வயதிலிருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு. பணத்தில புரள போறீங்க. சொத்துக்கள் சேரப்போது. அ உங்க பூர்வீக சொத்துலாம் 5ஆம் இடம். அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். ரொம்ப நல்லா இருக்கு. கவலையே பட வேணாம். அப்பாவின் மூலமாக ஏதாவது ஒரு அப்பாவுக்கு உங்க மூலமா ஏதாவது ஒரு வளர்ச்சின்ற மாரி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. நெறைய கொஞ்சம் மெடிக்கல் அலர்ஜி ஆகுது, ஸ்கின் அலர்ஜி ஆகுது. மெடிக்கல் டேப்லெட் வந்து எக்ஸ்பைரி ஆனதா இருக்கான்னு பார்த்துக்கிறது, ஃபுட்டு பார்த்துட்டு சாப்பிடுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, ஏதோ ஒரு அலர்ஜிய இண்டிகேட் பண்ணுது. இந்த வயசுக்காரங்க இத மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாரி மொட்டிக்கால் இது 2 மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மத்த எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2026வது வருடம் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. மற்றவர்களை நம்பாமல் நீங்களே உங்க சுயமுயற்சியின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை வரவழைக்கக்கூடிய தன்மையாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். முடிஞ்ச ஒரு தடவ நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் பார்க்கறது, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி. ஏன்னா வெண்ணெய் எல்லாமே குருவோட காரகத்துவம். வெண்ணெய் காப்பு சாட்சி. அந்த வெண்ணெய கொஞ்சம் எடுத்து நீங்க ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு நல்ல நன்மையை கொண்டு வந்து குடுக்கும். பேச்சின் மூலமா வரக்கூடிய பிரச்சனைய அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் பழனிமலை முருகன் அவர புடிச்சுக்கோங்க. ராஜ அலங்கார முருகன புடிச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி இந்த தடவ போய் 10ல உட்கார்ந்திருக்காரு. வேலையில பிரச்சனை வேற யாரும் இல்ல. அந்த வேலவன் தான். அப்பா சாமி நீ தான் வந்து என்ன காப்பாத்தணுன்ற மாரி வேல் கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலவனை பிடித்துக் கொண்டீர்களே ஆனால், மிகப்பெரிய ராஜயோகம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் நிகழ காத்திருக்கிறது.